சம்பள முரண்பாட்டிற்கு இதுவரை உரிய தீர்வில்லை. யாழில் பல்கலை ஊழியர்கள் போராட்டம். ஆபத்தை ஏற்படுத்திய குளவிக்கூடு வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் அகற்றப்பட்டது. அனுர ஜனாதிபதியானாலும் நாட்டின் பொருளாதாரத்தில் மாற்றமில்லை. விஜித ஹேரத். அக்டோபர் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல். அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ அறிவிப்பு. ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் அனந்தி சசிதரன். என் மீதுள்ள பயத்தினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரபாகரன் உருவாக்கினார். டக்ளஸ் தேவானந்தா. 2024 $1 பெறுமதி ₹400. எதிர்பார்ப்பு தொடர்பில் ரணிலின் அறிவிப்பு. புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் அடிபணிந்து விட்டார் சஜித். மொட்டு கட்சி தகவல். இலங்கை அரசாங்கத்தை விமர்சித்து அமெரிக்க தூதுவர் யூலிசந்த். தேர்தல்களை பிற்போட்டால் மக்கள் கொதித்தெழுவார்கள். சாணக்கியன் தெரிவிப்பு. அனுரகுமார பிரித்தானியாவுக்கு விஜயம். புலம்பெயர் தமிழ் சமூகத்தினரை சந்திக்கவும் திட்டம். தாக்கப்பட்ட ஊடகவியலாளரின் வீடு. கிளிநொச்சி ஊடக அமையம் வன்மையான கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 44 நாட்களாக தொடர் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டமானது இன்றைய தினம் காலை பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலுக்கு முன்பாக ஆரம்பமானது. முதலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் பேரணியாக வந்து பிரதான வாயிலில் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். சம்பள முரண்பாடு, MCA கொடுப்பனவு அதிகரித்து வழங்குதல் போன்ற பல நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிழக்கு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்பாக இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலை வளாகத்தில் ஆபத்தை ஏற்படுத்திய குளவிக்கூடு வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் நேற்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் இருந்த குளவிக்கூடு நேற்றைய தினம் கலைந்ததில் 35 மாணவர்களும் 4 ஆசிரியர்களும் குளவிக்கூட்டுக்கு இலக்காகினர். இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் கற்றல் செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டு பாதுகாப்புக்காக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். இந்த நிலையில் ஆபத்தை ஏற்படுத்திய குளவிக்கூடு வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் அகற்றப்பட்டது. இதனை அடுத்து தருமபுரம் மத்திய கல்லூரியின் கல்வி நடவடிக்கைகள் வழமை போன்று இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். தமது கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியானாலும் நாட்டின் தற்போதைய நிலைமையை மாற்றியமைக்க முடியாது எனவும் இதற்கு சிறிது காலம் எடுக்கும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை வீட்டு பொருளாதாரத்தை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். சமீபத்தில் நடைபெற்ற பொது பேரணியில் பேசிய போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சில நேரம் நினைத்து பார்க்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் முடியவில்லை, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் முடியவில்லை. தேசிய மக்கள் சக்தி எப்படித்தான் இதனை தாங்குவது? எல்லோராலும் முடியாது என்றால் அதை செய்ய முடியாதுதான். அனுரகுமார திசாநாயக்க அதிபர் ஆவார். விஸ்வகர்மாவின் பலத்தினாலும் மந்திர சக்தியினாலும் இதை மாற்றுவதற்கு வழி இல்லை. கடின அர்ப்பணிப்பு செய்தால், பால் தேநீருக்கு பதிலாக தேநீர் குடித்தால், தேவையற்ற செலவுகளை குறைத்து நம் வீட்டு பொருளாதாரத்தை சிறிது நேரம் கவனமாக நிர்வகித்தால் அதை செய்வோம் என தெரிவித்தார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுவார் என அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காலையில் இடம்பெற்ற நிகழ்வில் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் செயலாளர் நாயகம் அனந்தி சசிதரன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக அறிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே பொது வேட்பாளராக களமிறங்கும் விடயத்தை அவர் தெரிவித்துள்ளார். எப்போதோ தந்தை செல்வா அவர்களால் முடித்து வைக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டிருந்த கட்சி மீண்டும் மேற்கொண்டு வரப்பட்டது தேர்தல் லட்சணையை ஒரு அரசியல்வாதி முடக்கியதால் நேர்ந்த ஒரு விபத்து மாத்திரமே. இதையெல்லாம் மீண்டும் சிறிதாவது மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய நிலை தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் 15 ஆண்டுகள் கழிந்த நிலையில்
ஆண்டாண்டு காலமாக ஈழத்தமிழர் மீது இழைக்கப்பட்டு வருகின்ற சர்வதேச குற்றங்களுக்கான பொறுப்புக்கூறலுக்கு இலங்கை அரசை உள்ளாக்க சர்வதேச அழுத்தம் ஒன்றே ஈழத்தமிழர் தேசத்திடம் எஞ்சியுள்ள வழிவகையாக உள்ளது. இதுவே மூலோபாய முன்னெடுப்புக்கான பாதை. ஈழத்தமிழர் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை எனப்படுவதும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி எனப்படுவதும் இரண்டும் பெரும் மூலோபாய தூண்கள். ஆகவே இந்த மூலோபாய வழிவகையை ஈழத்தமிழர் தேசம் எடுத்தாள வேண்டுமானால் சிங்கள பேரினவாத வேட்பாளர்களை நிறைவேற்று அதிகாரமுள்ள ஆட்சியாளர்களாக்கும் தேர்வுகளுக்குள் ஆக்கிரமிக்கப்பட்ட ஈழத்தமிழர் தேசம் ஈடுபடுவது எது வகையிலும் பொருத்தமற்றது. அவர்களோடு பேரம் பேசியும் எதையும் சாதிக்க முடியாது. அவர்கள் நலிவடைந்துள்ளார்கள், பிளவடைந்துள்ளார்கள் என்று எம்மை நாமே ஏமாற்றி தெரிவுகளை மேற்கொண்டு எதையும் மூலோபாய ரீதியாக சாதித்துவிட இயலாது. இதற்கு ஏற்கனவே வரலாறு பல பாடங்களை புகட்டியுள்ளது. தற்காலிக உத்தியாக ஜனாதிபதி தேர்தலை கையாண்டு மூலோபாயத்துக்குரிய அரசியல் பயணத்தை சிதைத்து விடுவது தவறானது மட்டுமல்ல, ஆபத்தானதுமாகும். இதனால்தான் ஜனாதிபதி தேர்தலை நாம் எவ்வாறு கையாள்வது என்பதில் மூலோபாயத்துக்குரிய அணுகுமுறைக்கே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்து மேலெழுகிறது. இதனால்தான் பொது வேட்பாளர் என்ற சிந்தனையை நானும் ஆதரிக்கிறேன். ஆனால் அதற்கு ஏற்ற சரியான கொள்கை வகுப்பு இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி அதற்குரிய சரியான வேட்பாளரும் நம்மிடம் இருக்க வேண்டும். ஈழத்தமிழருக்கான சர்வதேச அரசியலை முன்னெடுப்பதில் கட்சிகளுக்கிடையே ஒற்றுமையற்ற சூழலை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள சூழல் உருவாக்கியுள்ளது. ஆதலால் கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஈழத்தமிழருக்கான ஒரு பொது பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அவரை ஈழத்தமிழர்களின் நிழல் ஜனாதிபதியாக சர்வதேசம் கணிப்பிடும் நிலையை தோற்றுவிப்பதே காலத்தின் தேவையாக உள்ளது. இருப்பினும் இதை சரிவரச் செய்ய வேண்டுமானால் ஆக்கிரமித்துள்ள தேசத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் எவரையும் விட அதிக வாக்குகளை பெறும் வகையில் ஒருவரை ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கியுள்ள ஈழத்தமிழர் தேசம் தகுந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு நிறுத்த வேண்டும். அவர் அதிக வாக்குகளால் வெற்றி பெற வேண்டும். அவர் எமது நிழல் ஜனாதிபதியாக இயங்க வேண்டும். பொது வேட்பாளரின் முழு முயற்சியும் இன அழிப்புக்கான சர்வதேச நீதி நோக்கியதாக அமைய வேண்டும். அதற்குரிய அஞ்சா நெஞ்ச துணிவும் தகமையும் வன்மையும் பொருந்திய ஒருவர் ஈழத்தமிழர் நிழல் ஜனாதிபதிக்குரிய பொது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும். இதற்கு அனைத்து கட்சிகளையும் ஒத்துழைக்க நிர்பந்திப்பது ஈழத்தமிழர் ஒவ்வொருவருடனும் கடமையாகும். அது மட்டுமல்ல, அரச பொறுப்புக்கூறல், சர்வதேச நீதி போன்றவற்றின் தாற்பயங்களை புரியாத, அவற்றை எடுத்தாள இயலாத ஒருவர், அதுவும் இவ்விடயங்களில் முன்னர்வம் எதுவும் இல்லாத ஒருவர் பொது வேட்பாளராகி இந்த கைங்கரியத்தை சாதிக்க முடியாது. ஆகவே 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் இன அழிப்பு போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் நேரடி குரலாக சர்வதேச நீதி கோரிய பயணத்தில் காத்திரமாக பங்கேற்ற தன்மைகளோடு பயணித்து அனுபவம் உள்ளவளாகிய நான் அந்த களத்தில் பயிற்சி பெற்றுள்ள அனுபவத்தோடு துணிந்து களமிறங்க தயாராக உள்ளேன் என்பதை இது குறித்து அக்கறையுள்ள அனைவரின் கவனத்துக்கும் இத்தருணத்தில் கொண்டு வருவது எனது கடமையாகிறது. அதுவும் எந்த கட்சியினதும் அல்லது எந்த கூட்டினதும் பிரதிநிதியாக அன்றி ஈழத்தமிழருக்கான பொது பிரதிநிதியாக என்னை மாற்றிக்கொள்ளவும், இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பு மேற்கொள்ளப்படும் போது அதற்கு கட்டுப்பட்டு இயங்கவும் தயாராக உள்ளேன் என்பதையும் பரந்துபட்ட சமூகத்துக்கு தெரிவிப்பதும் எனது கடமையாகிறது. அது மட்டுமன்றி இவ்வாறான தன்மைகளோடு என்னை விடவும் ஆற்றலுள்ள வேறு எவரேனும் நம்பகமான நிறுவப்படக்கூடிய வகையில் முன்வைக்கப்பட்டால் அவ்வாறான வேட்பாளரை ஆதரிக்கவும் நான் தயாராக உள்ளேன் என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இதற்கான பொருத்தமான கொள்கை வகுப்பை ஏற்படுத்தப்பட்டுள்ள பொதுச்சபை மேற்கொள்ள வேண்டும். அதனால் இதை சரிவர மேற்கொள்ள இயலுமா என்பதை நிறுவுவதும் அதை நடைமுறையில் சாதிப்பதும் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர் தேசத்தின் சமூக பொறுப்பாகும். பொது வேட்பாளர் வேண்டுமா வேண்டாமா என்று விவாதித்து கொண்டிருப்பதிலேயே காலத்தை செலவிட்டு எவ்வித பொறுப்புக்கூறலுமற்ற வகையில் விவாதங்களை முன்னெடுத்து கொண்டிருக்காமல் நடக்க வேண்டிய விடயத்தை பொறுப்புக்கூறலுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் இதய சுத்தியுடனும் அணுக வேண்டும். இதை எதிர்பார்க்கும் வேளையில், குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் தென்னிலங்கையில் களமிறங்க தயார் என்று அறிவித்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர்களிடமும் இயன்ற அளவு நேரடி சந்திப்புகளை மேற்கொண்டு சில ஆழமான கேள்விகளை எழுப்பி இலங்கை ஒற்றையாட்சி ஜனாதிபதிக்கான சிங்கள தேசத்தின் வேட்பாளர்களை ஈழத்தமிழர்கள் ஏன் நிராகரிக்க வேண்டியுள்ளது என்பதை அவர்களிடமும் நேரடியாக தெரிவிக்க உள்ளேன். அதன் விளைவுகளை மக்களுக்கும் அறிவிக்க உள்ளேன். என்னால் இயன்ற அர்த்தமுள்ள பங்கு இதுவாகவே இருக்க முடியும். குறிப்பாக ஆறாம் சட்ட திருத்தத்தை அகற்றி ஈழத்தமிழர் பாரம்பரிய தாயக கோட்பாட்டை அங்கீகரித்து
தீவின் வடக்கு கிழக்கு பகுதியில் பௌத்தத்திற்கான முதன்மைத்துவத்தை நீக்குவதே தனது விருப்பம் என்று பகிரங்கமாக எந்த ஒரு சிங்கள வேட்பாளர் ஏனும் தெரிவிக்க தயாராக உள்ளாரா என்ற கேள்வியையும், இலங்கை தீவில் இன அழிப்பு நடைபெற்றதா இல்லையா என்பதை இன அழிப்பை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான பட்டயத்தின் அடிப்படையில் சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்கி அரச பொறுப்புக்கூறலை விசாரிக்க சர்வதேச நீதிமன்றை நாடும் துணிவு சிங்கள வேட்பாளர்களில் எவருக்கேனும் உண்டா என்றும் அவர்களுடன் நேரடியாக வினவி அவர்கள் அதற்கு தரும் பதிலை ஈழத்தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தவும் என்னால் என்ற முயற்சியை மேற்கொள்ள உள்ளேன். ஆக்கிரமிக்கப்பட்ட தாயகத்தைப் போலவே புலம்பெயர் சமூகத்திலும் ஒற்றுமையின்மை காணப்படுகிறது. இதற்கு பிராந்திய அரசியலும் சர்வதேச அரசியலும் பிரதான காரணம். இமாலய பிரகடனம் எங்கிருந்து இங்கு வந்தது என்ற கேள்வியை கேட்டால் இதற்குரிய விடை கிடைக்கும். இருப்பினும் இலங்கை அரசின் இன அழிப்புக்கான அரச பொறுப்பை சர்வதேச விசாரணைக்கு உள்ளாக்குவதில் சில காத்திரமான நகர்வுகள் பல முனைகளில் இருந்தும் புலம்பெயர் ஈழத்தமிழர் தரப்புகளால் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த வகையில் காத்திரமான நகர்வுகள் முன்னேறி செல்லும் வகையில் எமது மூலோபாய முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இத்தால் வலியுறுத்துகிறேன். என் மீதுள்ள அரசியல் பயம் காரணமாகத்தான் டிஎன்ஏ என்ற ஒன்றை பிரபாகரன் கட்டியெழுப்பினார். புலம்பெயர் தமிழர்கள் பிரபாகரனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், பிரபாகரன் என் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயம் காரணமாகத்தான் டிஎன்ஏன்றதை கட்டினார். அண்டையில தான் நான் எத்தான் சொல்லி வந்தேன். என் மேல இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாகத்தான் டிஎன்ஏ கட்டினது பலோத்காரமாக. அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டார். கட்டு கலண்டா கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும்? கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டையில் உருண்டோடும். அதான் நடந்தது. இப்போ திருப்பி தேர்தல் வரப்போகுது. அப்போ ஐக்கியம் என்று சொன்னால்தான் மக்கள் வாக்களிப்பினோம். அப்போ இன்றைக்கு அதே கோஷத்தோடு விரையினோம். உலகத்துக்கு காட்ட வேணும், சர்வதேச நாடு பூந்து பார்க்குது, குனிஞ்சு பார்க்குது, துள்ளி பார்க்குது என்று சொல்லலாம். அதில் தென்னிலங்கையை காட்ட வேணும். கடந்த 50 வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது? அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், இடம்பெயர்வுகளை தவிர வேறொன்றும் காணையில். ஆனால் பிரபாகரன் ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அலுவலை செய்திருக்கார். பிரச்சனையை உருவாக்கினபடியால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட மக்கள் போய் அங்கே நல்லா வாழினோம். போனாக்களில் பெரும்பான்மையானாக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் நல்லா வாழினோம். அதுக்கு பிரபாகரனுக்கு அவியல் கொடுத்து வச்சிருக்கவர், இல்லை பிரபாகரன் அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்கவர், அவியல் பிரபாகரனுக்கு கொடுத்து வச்சிருக்கவர். அப்படி எடுக்க போறீங்களா? 2024 ஒரு டொலரின் விலை 400 ரூபாவாக உயரும் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று டொலரின் பெறுமதி 300 ரூபாய் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நான் 1949ஆம் ஆண்டு பிறந்தேன். அப்போது நிலையான மாற்று விகிதம் 3 ரூபாய் 32 சதங்கள். 1978 நான் அமைச்சரவையில் இருந்த போது நிலையான மாற்று விகிதத்தை நீக்கிவிட்டு டொலருக்கு நிகரான 16 ரூபாய் என்ற மிதக்கும் மாற்று விகிதத்திற்கு மாற்றினோம். மகாவலி அபிவிருத்தி திட்டம் போன்ற விரிவான திட்டங்கள் இருந்த போதிலும், அச்சிடுவதற்கு பணம் தேவைப்பட்ட போதிலும் 2009ஆம் ஆண்டளவில் நாம் டொலருக்கு 116 ரூபாவை செலுத்த வேண்டிய நிலைமையை எட்டியிருந்தோம். அப்போது சர்வதேச நாணய நிதியம் வெளிநாட்டு கடன் நெருக்கடிக்கு மிதமான ஆபத்து இருப்பதாக அறிவித்திருந்தது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் மகாவலி திட்டத்தினூடாக அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தி நாட்டை அரசியல் தன்னிறைவு அடைய செய்தோம். எமது சுதந்திர வர்த்தக வலயங்கள் எங்களின் உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதியை உறுதி செய்தன. எங்களிடம் வளமான சுற்றுலாத்துறை இருந்தது. 2024 ஒரு டொலரின் விலை 400 ரூபாவாக உயரும் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று டொலரின் பெறுமதி 300 ரூபாய். எனவே 1949 முதல் 2024 வரையிலான பொருளாதார வளர்ச்சியானது மத்திய வங்கி கொள்கையை விட பணத்தை பெரும்பாலும் அச்சிடுவதை மையப்படுத்தியதாகவே இருந்துள்ளது. கடன் பெறும் தரப்பு என்ற வகையில் நாம் கடன் வாங்குதல், பணத்தை அச்சிடுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளையே முன்னெடுத்திருக்கின்றோம். அதன்படி நிதி ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கிலேயே புதிய மத்திய வங்கி சட்டத்தினை சமர்ப்பித்திருக்கின்றோம். அதன்படி மத்திய வங்கியிடம் கடன் வாங்கவும் பணம் அச்சிடவும் முடியாது. அரசு வங்கிகளிடத்தில் இருந்தும் கடன் பெற முடியாது. அதனால் வருமான வழிமுறைகளை மேம்படுத்துவதற்காக தூண்டப்படுவோம். அதே போன்று பணவீக்கம் தொடர்பிலான இலக்குகளும் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் மற்றும் பணம் வழங்கிய ரணசிங்க பிரேமதாசா அன்று செய்த தவறின் 2ஆம் பாகத்தை 13+ என கூறி இன்று செய்வதற்கு அவரின் மகனான சைத் பிரேமதாசா முற்படுகிறார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நிலையில் சஜித் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளிடம் அடிபணிந்து விட்டார் போலும் என்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி லோக்குகே ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், விடுதலை புலிகள் அமைப்பால் போலீசார் கொலை செய்யப்பட்டு கொடூரமான நாள் நேற்றாகும். அப்போது ஜனாதிபதியாக இருந்த ரணசிங்க பிரேமதாசவால் எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகளினாலேயே இந்த அநியாயம் ஏற்பட்டது. அண்டன் பாலசிங்கம் உள்ளிட்ட விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர்களை அன்று கொழும்புக்கு அழைத்து வந்து பேச்சு நடத்தி ஆயுதங்கள் மற்றும் நிதி என்பன விடுதலை புலிகள் அமைப்புக்கு வழங்கப்பட்டன. இராணுவத்தினர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். அப்போதுதான் நிராயுதபாணியாக இருந்து 700 போலீசார் கொல்லப்பட்டனர். சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்துக்கு சென்று 13+ நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். 13+ என்றால் என்ன என்பது குறித்து அவருக்கு தெளிவு உள்ளதா என தெரியவில்லை. ஜே.ஆர். ஜெயவர்தன 13 கொண்டு வந்திருந்தாலும் இதை முழுமையாக அமுலாக்கவில்லை. அரசு பிரதிநிதியாக ஆளுநர் செயற்பட்டார். அதன் பின்னர் பிரேமதாச, சந்திரிகா, டி.பி. விஜயதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் ஜனாதிபதி பதவிக்கு வந்திருந்தாலும் 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பாரதூர தன்மையினால் அதனை செயற்படுத்தவில்லை. ஆனால் சஜித் பிரேமதாச தற்போது 13+ என கூறுகின்றார். மாகாணங்களில் போலீஸ் கட்டமைப்பு உருவாக்கினால் என்ன நடக்கும்? சஜித் ஜனாதிபதியாகி அவர் கூறியதை செய்தால் அன்று ரணசிங்க பிரேமதாச படையினரை நிராயுதபாணியாக்கிய முடிவை விடவும் பயங்கரமானதாக அமையும். தேர்தலுக்கு முன்னரே இதை கூறியது நல்ல. அப்போது மக்களுக்கு முடிவொன்றை எடுக்க முடியும். பிரேமதாச நாட்டுக்கு பல நல்ல விடயங்களை செய்தார். அதனால் அமைதி பேச்சுக்கு சென்று முழு நாட்டையும் நாசமாக்கினார். இறுதியில் குண்டு தாக்குதலில் அவரும் கொல்லப்பட்டார். மஹிந்த ராஜபக்ஷவின் புண்ணியத்தால் போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் இன்னும் உள்ளன. தமது இலக்கை அடைவதற்கு உலகில் பல நாடுகளில் அவை செயற்படுகின்றன. தேர்தல் நெருங்கும் வேளை அந்த அமைப்புகளுக்கு சஜித் அடிபணிந்து விட்டார் போலும். எனவே முக்கியத்துவம் மிக்க நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற பிரச்சனைகளின் போது சஜித் பிரேமதாச சிந்தித்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் இலங்கை அரசாங்கத்தின் திறமையின்மையை விமர்சித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி அன்று நியூயார்க்கின் ஹாசில்டன் கார்னர்ஸில் உள்ள ஸ்டேட்டன் தீவு இந்து கோவிலிற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட வேளை தீவில் உள்ள தமிழ் அமெரிக்க சமூகத்தை சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்ட போதே தமது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கையின் ஜனநாயகம், பொறுப்புக்கூறல் மற்றும் அரசியல் சீர்திருத்தத்தை மேம்படுத்துவதற்கான தனது முயற்சிகளை மையமாக கொண்டு யூலி சங் உரை நிகழ்த்தினார். அத்துடன் இலங்கையின் வடக்கும் கிழக்கும் தாம் மேற்கொண்ட பல விஜயங்களையும் அவர் எடுத்துரைத்திருக்கின்றார். குறிப்பாக மே 18 அன்று யாழ்ப்பாணத்துக்கு மேற்கொண்ட தமது அண்மைய விஜயத்தினையும் அவர் நினைவூட்டினார். தமது விஜயங்களின் பொழுது முன்னாள் போர் வலயங்களில் குறிப்பிடத்தக்க ராணுவ பிரசன்னம், பயங்கரவாத தடை சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டமை மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் தாய்மார்களின் தொடர்ச்சியான போராட்டங்கள் ஆகியவற்றினை தாம் அவதானித்ததாக குறிப்பிட்ட சங், காணாமல் போனோர் அலுவலகத்தின் திறமையின்மையையும் அவர் விமர்சித்தார். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் அமெரிக்க மையத்தை நிறுவுதல், மத்திய கிழக்கில் ஒரு புதிய மையத்திற்கான திட்டங்கள் உட்பட பல்வேறு முயற்சிகள் குறித்தும் யூலி சங் விவாதித்தார். விரைவில் யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலம் கற்பிக்க தன்னார்வலர்களை அமெரிக்கா அனுப்பும் என்றும் யூலி சங் தெரிவித்தார். மேலும் வலுவான ஜனநாயகத்தை பேணுதல், கடல் பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் புவிசார் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணுதல் என்ற 3 முக்கிய மூலோபாய நலன்களையே அமெரிக்கா இலங்கையில் விரும்புகின்றது என்றும் அமெரிக்க தூதுவர் யூலி சங் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணம், எரிபொருட்களின் விலை என்பன குறைக்கப்பட்டாலும் கூட மக்கள் வாழ முடியாத அளவுக்கு விலைவாசிகள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் தேர்தல்களை பிற்போட்டால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதை ஜனாதிபதி விளங்கி வைத்திருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் அரசியலமைப்புக்கு அமைவாக 1 வருட காலத்திற்கு ஜனாதிபதியின் பதவி காலத்தை நீடிப்பதற்கு நாடாளுமன்றத்திலே 3/2 பெரும்பான்மையை பெற்றால் அதற்குரிய சூழ்நிலை இருக்கின்றது. நாடாளுமன்றத்தின் பதவி காலத்தையும் இன்னும் 1 வருடத்தினால் நீடிப்பதற்காக 3/2 பெரும்பான்மையை வழங்கினால் ஜனாதிபதி முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக்கியவர்கள் நாடாளுமன்றத்தையே இனிமேலும் கனவாக வைத்திருக்கும் பின்வரிசை முன்வரிசை உறுப்பினர்களிடையே ஜனாதிபதி பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தியதாக வதந்தி ஒன்றை நாமும் கேள்விப்பட்டிருந்தோம்.
அரசியல் அமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்தினதும் ஜனாதிபதியினதும் பதவிக்காலத்தை மேலும் ஒரு வருடத்தால் நீடிப்பது தொடர்பாகத்தான் அதில் பேசப்பட்டதாக எமக்கும் சொல்லப்பட்டது. இலங்கையில் முக்கியமான சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட போது அதனை நாடாளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு விட்ட போது அரசாங்கத்திற்கு சார்பாக 125 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிடைத்திருந்தது. இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குவதென்பது அனைவரும் அறிந்த விடயம். தற்போது நாட்டிலே பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மக்கள் பொறுமையாக இருப்பதற்குரிய காரணம் மிக விரைவாக ஜனாதிபதி தேர்தல் வரும், அதிலே ஆட்சி மாற்றம் உருவாகும், அதன் பின்னர் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்பட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும் என்ற நம்பிக்கையில் அமைதியாக இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது கண்துடைப்பாக மின்சார கட்டணம், எரிபொருட்களின் விலை என்பன குறைக்கப்பட்டாலும் கூட மக்கள் வாழ முடியாத அளவுக்கு விலைவாசிகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த நிலையில் தேர்தல்களை பிற்போட்டால் மக்கள் கொந்தளிப்பார்கள் என்பதை ஜனாதிபதி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சியிலிருந்து புத்தளம் நோக்கி கடத்தப்பட இருந்த 80க்கும் மேற்பட்ட கால்நடைகளுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியா ஓமந்தை காவல்துறையினருக்கு நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் விசேட சோதனை ஒன்றை மேற்கொண்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, A9 வீதியூடாக பயணித்த 2 வாகனங்களை சோதனையிடுவதற்காக காவல்துறையினரால் வழிமறித்த நிலையில் குறித்த வாகனம் தப்பிச் செல்ல முற்பட்டது. இந்த நிலையில் குறித்த வாகனத்தை துரத்தி சென்று வாகனத்தை மறித்து சோதனை செய்த காவல்துறையினர் வாகனத்தில் சட்டத்திற்கு முரணாக கடத்தப்பட்டு 70 ஆடுகள் மற்றும் 18 மாடுகளை மீட்டுள்ளதுடன் வாகனத்தில் பயணித்த 2 நபர்களையும் கைது செய்துள்ளனர். இதேவேளை மற்றொரு வாகனத்தை சோதனை செய்ததில் முல்லைத்தீவிலிருந்து கொழும்பு நோக்கி கடத்தப்படவிருந்த 18 மாடுகளுடன் கூடிய வாகனத்தை மீட்டதுடன் அதிலும் 2 நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்விரண்டு சம்பவங்களிலும் கைது செய்யப்பட்ட நபர்களை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பிரித்தானியாவுக்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த நிலையில் விமான நிலையத்தில் அவருக்கான சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள இலங்கையர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பிரித்தானியாவுக்கு சென்றுள்ள நிலையிலேயே லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குறித்து சந்திப்பின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் புலம்பெயர் அமைப்பினரையும் அவர் சந்தித்து கலந்துரையாட இருக்கின்றார். 2 நாட்கள் இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் எதிர்வரும் 17ஆம் தேதி அவர் மீண்டும் நாடு திரும்பவுள்ளார். யாழில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்பது அவரது ஊடக பணியை அச்சுறுத்தலுக்குள்ளாகி அவரை அடிபணிய வைக்கும் நடவடிக்கை என கிளிநொச்சி ஊடக மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இத்தாக்குதல் முயற்சிக்கு ஊடக அமையம் தனது வன்மையான கண்டனங்களையும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள ஊடகவியலாளர் தம்பித்துரை பிரதீபனின் வீட்டின் மீது இனம் தெரியாத நபர்கள் நேற்றைய தினம் அதிகாலை புகுந்து வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை கண்டித்து கிளிநொச்சி ஊடக அமையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இச்செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையை பொறுத்தவரை ஊடகவியலாளர்கள் தங்களது கடமைகளின் பொருட்டு அதிகளவு சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் எதிர்கொள்கின்ற நெருக்கடிகள் என்பது மிக மோசமானதாக காணப்படுகின்றது. ஆனாலும் அவர்கள் இவற்றையெல்லாம் கடந்து தங்களது கடமைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஊடக தொழில் என்பது முக்கியமாக பிராந்திய செய்தியாளர்களின் பொருளாதார நிலைமை என்பது கவலைக்குரியது. அவர்களுக்கு ஊடக தொழில் மூலம் கிடைக்கின்ற பொருளாதார நன்மை சொற்பமானதே. இந்த நிலையில் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களது சொத்துக்களுக்கு அழிவை ஏற்படுத்தி அச்சுறுத்தும் செயற்பாடுகள் மன்னிக்க முடியாத நடவடிக்கைகள். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். அதோடு இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் மீது மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கை என்பது இனிவரும் காலங்களில் இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறாதிருப்பதனை உறுதி செய்வதோடு ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதாக அமைய வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.